வீரம் மிக்க அபிமன்யு. அபிமன்யு அர்ஜுனன் மற்றும் சுபத்திரையின் மகன். சுபத்திரை அபிமன்யுவை கர்ப்பமாக இருந்தபோது 5 பாண்டவ சகோதரர்களில் ஒருவரான அர்ஜுனன் சக்ரவியு போர் நுட்பத்தை பற்றி தனது மனைவியிடம் கூற முடிவு செய்தார். அர்ஜுனன் சுபத்ராவிடம் ஆயுதம் ஏந்திய வீரர்களால் உருவாக்கப்பட்ட சக்ரவியூகை உடைத்து எப்படி உள்ளே நுழைவது என்று விவரித்தார். அபிமன்யு சுபத்ராவின் கருவறைக்குள் இருந்து முழு செயல்முறையையும் கேட்டு மனப்பாடம் செய்தார். ஆனால் அர்ஜுனன் சக்ரவியூகத்தில் இருந்து வெளியே வருவதை பற்றிச் சொன்ன நேரத்தில் சுபத்திரை தூங்கிவிட்டாள். இதன் விளைவாக அபிமன்யு தளத்திற்குள் நுழைவதை மட்டுமே கற்றுக்கொண்டார். ஆனால் அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியவில்லை. பிற்கால வாழ்க்கையில் மகாபாரதத்தின் மாபெரும் குருட்சேத்திர போரில் இளம் அபிமன்யு சண்டையிட்டபோது எதிரியின் சக்ரவியூ உருவாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவர் உருவாக்கத்திற்குள் செல்ல முடியும், ஆனால் வெளியே வர முடியவில்லை. அபிமன்யு ஒரு தேர் சக்கரத்தை எடுத்து அதை சுற்றி சுற்றி நிராயுதபாணியாக எதிரிகளுடன் போரிட்டார். எளிதில் மனம் தளராத அவர் இறுதி மூச்சு வரை வீரத்துடன் போராடினார். அபிமன்யுவின் தைரியமும் உறுதியும் பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டாலும் இந்த கதை குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைகிறது. ஒழுக்கம். அபிமன்யுவின் கதை சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் உறுதியாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. பயணம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருவர் ஒருபோதும் கைவிடக்கூடாது.